எரேமியா ஆகமம் அதிகாரம் 6. பென்யமீன் மக்களே, எருசலேமிலிருந்து தப்பி ஓடுங்கள். தெக்கோவாவில் எக்காளம் ஊதுங்கள். பேத்தகரேமில் தீப்பந்தம் ஏற்றுங்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து தீமையும் பேரழிவும் வருகின்றன. மகள் சீயோனை வளமான பசும்புல் தரைக்கு ஒப்பிடுவேன். ஆயர்கள் தங்கள் மந்தையோடு அவளிடம் வருவார்கள். அவளை சுற்றிலும் கூடாரங்கள் அடிப்பார்கள். அவரவர் தம் இடத்தில் மேய்ப்பார்கள். அவளுக்கு எதிராய் போருக்கு தயாராகுங்கள். எழுந்திருங்கள், நண்பகலில் எதிர்த்துச் செல்வோம். ஐயோ, பொழுது சாய்கின்றதே, மாலை நேரத்து நிழல்கள் நீள்கின்றனவே. எழுந்திருங்கள், இரவில் அவளை எதிர்த்துச் செல்வோம். அவள் அரண்மனைகளை அழிப்போம் என்பார்கள். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அவளுடைய மரங்களை வெட்டுங்கள். எருசலேமுக்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்புங்கள். அவள் தண்டிக்கப்பட வேண்டிய நகர். அவளிடம் காணப்படுவது அனைத்தும் கொடுமையே. கேணியில் நீர் சுரந்து கொண்டிருப்பது போல் அவள் தீமைகளை சுரந்து கொண்டிருக்கின்றாள். வன்முறை, அழிவு என்பதே அவளிடம் எழும் குரல். நோயும் காயமுமே என்றும் என் கண்முன் உள்ளன. எருசலேமே, எச்சரிக்கையாயிரு, இல்லையேல் நான் உன்னை விட்டு அகன்று போவேன். உன்னை மனிதர் வாழா பாழ்நிலமாக்குவேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: திராட்சை கொடிகளில் தப்பு பழங்களை ஒன்றும் விடாது பறித்து சேர்ப்பது போல இஸ்ராயேலில் எஞ்சியிருப்பதை கூட்டிச் சேர். திராட்சை தோட்டக்காரரை போல் கிளைகளிடையே உன் கையை விட்டுப்பார். நான் யாரிடம் பேசுவேன்? யாருக்கு எச்சரிக்கை விடுப்பேன்? யார் செவி கொடுப்பார்? அவர்கள் காதுகள் திறக்கப்படவில்லை. அவர்களால் செவி கொடுக்க முடியாது. ஆண்டவரின் வாக்கு அவர்களுக்கு பழிச்சொல்லாயிற்று. அவர்கள் அதில் இன்பம் காண்பதில்லை. ஆண்டவரின் சீற்றம் என்னில் நிறைந்துள்ளது. அதனை அடக்கி சோர்ந்து போனேன். ஆண்டவர் கூறுவது: தெருவில் இருக்கும் சிறுவர்கள் மேலும் ஒன்றாய் கூடியுள்ள இளைஞர்கள் மேலும் சினத்தை கொட்டு. கணவனும் மனைவியும் முதியோரும் வயது நிறைந்தோரும் பிடிபடுவர். அவர்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் மனைவியரையும் பிறர் கைப்பற்றுவர். ஏனெனில் நாட்டில் குடியிருப்போருக்கு எதிராய் என் கையை நீட்டப் போகிறேன். ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள். இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள். அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினர். அருவருப்பானதை செய்தபோது அவர்கள் வெட்கமடைந்தார்களா? அப்போது கூட அவர்கள் வெட்கமடையவில்லை. நாணம் என்பதே என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. எனவே மடிந்து வீழ்ந்தவர்களோடு அவர்களும் வீழ்வர். நான் அவர்களை தண்டிக்கும் போது அவர்கள் வீழ்த்தப்படுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது இதுவே: சாலை சந்திப்பில் நின்று நோக்குங்கள். தொன்மையான பாதைகள் எவை? நல்ல வழி எது என்று கேளுங்கள். அதில் செல்லுங்கள். அப்போது உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அவர்களோ அவ்வழியே செல்ல மாட்டோம் என்றார்கள். நான் உங்களுக்கு காவலரை நியமித்தேன். எக்கால குரலுக்கு செவி கொடுங்கள் என்றேன். அவர்களோ செவி கொடுக்க மாட்டோம் என்றார்கள். எனவே நாடுகளே, கேளுங்கள். மக்கள் கூட்டத்தாரே, அவர்களுக்கு என்ன நேரப்போகிறது என்று பாருங்கள். நிலமே, நீயும் கேள். இதோ இம்மக்கள் மேல் தீமை வரச் செய்வேன். அவர்களின் தீய எண்ணங்களின் விளைவே இத்தீமை. ஏனெனில் அவர்கள் என் சொற்களுக்கு செவிசாய்க்கவில்லை. என் சட்டத்தை புறக்கணித்தார்கள். சேபா நாட்டு தூபமும் தூரத்து நாட்டு நறுமண நாணலும்
எனக்கு எதற்கு? உங்கள் எரிபலிகள் எனக்கு ஏற்புடையவை அல்ல. உங்களின் மற்றைய பலிகளும் எனக்கு ஓகை தருவதில்லை. ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ இம்மக்களுக்கு எதிராக தடைக்கற்களை வைக்கப் போகிறேன். தந்தையரும் தனையரும் ஒன்றாக தடுக்கி விழுவர். அடுத்திருப்போரும் நண்பரும் அழிந்து போவர். ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ வடக்கு நாட்டினின்று ஓர் இனம் வருகின்றது. மண்ணுலகின் கடை எல்லைகளினின்று பெரிய நாடு ஒன்று கிளர்ந்து எழுகின்றது. அவர்கள் வில்லும் ஈட்டியும் ஏந்தியுள்ளார்கள். அவர்கள் கொடியவர், இரக்கமற்றவர். அவர்களின் ஆரவாரம் கடலின் இரைச்சலை போன்றது. மகளே சீயோன், அவர்கள் போருக்கு அணிவகுத்து குதிரைகள் மீது வருகின்றார்கள். சவாரி செய்து கொண்டு உனக்கு எதிராய் வருகின்றார்கள். அவர்களை பற்றிய செய்தியை நாம் கேள்வியுற்ற போது நம் கைகள் தளர்ந்து போயின. கடுந்துயர் நம்மை ஆட்கொண்டது. பேறுகால பெண்ணை போல் நாம் தவிக்கின்றோம். வயல்வெளிக்கு போக வேண்டாம், சாலைகளில் செல்ல வேண்டாம். ஏனெனில் எதிரியின் வாள் எங்கும் உள்ளது. சுற்றிலும் ஒரே திகில். மகளாகிய என் மக்களே, சாக்கு உடை உடுத்துங்கள், சாம்பலில் புரளுங்கள். இறந்த ஒரே பிள்ளைக்காக துயருற்று அழுவது போல் மனமுடைந்து அழுது புலம்புங்கள். ஏனெனில் அழிப்பவன் திடீரென நமக்கு எதிராய் வருவான். நான் உன்னை என் மக்களுக்குள் மதிப்பீடு செய்பவனாகவும் ஆய்வாளனாகவும் ஏற்படுத்தினேன். நீ அவர்களின் வழிகளை அறிந்து மதிப்பீடு செய்வாய். அவர்கள் எல்லாரும் அடங்காத கலகக்காரர்கள், பொல்லாங்கு பேசும் ஊர் சுற்றிகள். அவர்கள் யாவரும் வெண்கலத்தையும் இரும்பையும் போன்றவர்கள். அவர்களின் செயல்கள் கரைபட்டவை. துருத்திகள் தொடர்ந்து ஊதுகின்றன. காரியம் நெருப்பில் எரித்தழிக்கப்பட்டது. தூய்மைப்படுத்தும் வேலை தொடர்ந்து நடப்பதில் பயனில்லை. ஏனெனில் தீயவர்கள் இன்னும் நீக்கப்படவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி என்று அழைக்கப்படுவார்கள். ஏனெனில் ஆண்டவர் அவர்களை புறக்கணித்துள்ளார். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 34. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்குரை. அவர்களுக்கு இறைவாக்குரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ராயேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும்? நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள். மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை. பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை. காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை. வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை. காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது. எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பேன் என்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா.
எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்களினங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ராயேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன். அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன். நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையேயும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டுக்கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். நீங்கள் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் மேய்வது போதாதென்றா எஞ்சிய மேய்ச்சல் நிலங்களை காலால் மிதிக்கிறீர்கள்? நல்ல நீரை குடித்துவிட்டு எஞ்சிய நீரை காலால் கலக்குகிறீர்களே. உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை என் மந்தை உண்ண வேண்டுமா? உங்கள் கால்களால் கலக்கப்பட்டதை என் மந்தை குடிக்க வேண்டுமா? எனவே தலைவராகிய ஆண்டவர் அவர்களுக்கு இவ்வாறு கூறுகிறார்: நானே கொழுத்த ஆட்டுக்கும் நலிந்த ஆட்டுக்கும் இடையே நீதி வழங்குவேன். நலிந்த ஆடுகளை விலாவினாலும் முன்னந்தொடையினாலும் இடித்து தள்ளி உங்கள் கொம்புகளால் முட்டி அவற்றை வெளியே விரட்டி அடிக்கிறீர்கள். எனவே நான் என் மந்தையை மீட்பேன். அவை இனிமேல் கொள்ளையிடப்படா. நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையே நீதி வழங்குவேன். எனவே அவற்றிற்கு என் ஊழியன் தாவீதை ஒரே ஆயனாய் அமர்த்துவேன். அவன் அவற்றை மேய்த்து அவற்றிற்கு ஆயனாயிருப்பான். ஆண்டவராகிய நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்கள் நடுவே தலைவனாயிருப்பான். ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன். சமாதான உடன்படிக்கையை அவர்களோடு செய்து கொள்வேன். காட்டு விலங்குகளை நாட்டினின்று வெளியேற்றுவேன். எனவே என் மந்தை திறந்த வெளியில் பாதுகாப்பாய் வாழ்ந்து காடுகளில் உறங்கும். அவர்களுக்கு குன்றினை சுற்றிய இடங்களை ஆசியாக கொடுப்பேன். ஏற்ற காலத்தில் மழையை வரச் செய்வேன். அவர்கள் ஆசி மழையாக இருப்பர். வயல்வெளி மரங்கள் கனி கொடுக்கும். நிலமோ நல் விளைச்சல் நல்கும். அவர்கள் தங்கள் நாட்டில் பாதுகாப்பாயிருப்பர். நான் அவர்களின் தலைகளை தகர்த்து அடிமைப்படுத்தியவர் கையினின்று அவர்களை விடுவிக்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். இனிமேல் அவர்கள் மக்களுக்கு கொள்ளை பொருளாயிரார். நாட்டின் கொடிய விலங்குகளும் அவர்களை விழுங்க மாட்டா. அவர்கள் எத்தகைய அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்பாய் வாழ்வர். சிறப்புமிகு பண்ணை ஒன்று அவர்களுக்கு எழும்பச் செய்வேன். அவர்கள் இனி நாட்டில் பஞ்சத்தால் வாடமாட்டார்கள். மக்களினங்களின் இழி சொல்லையும் இனி சுமக்க மாட்டார்கள். அப்போது அவர்களுடைய கடவுளும் ஆண்டவருமாகிய நான் அவர்களோடு இருக்கிறேன் என்பதையும், இஸ்ராயேலின் வீட்டாராகிய அவர்கள் என் மக்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீங்கள் என் மேய்ச்சலின் மந்தையாகிய மக்கள், நான் உங்கள் கடவுள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 35. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராய் திருப்பி அதற்கெதிராய் இறைவாக்குரை. அதற்குச் சொல்: தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: சேயீர் மலையே, நான் உனக்கு எதிராயிருக்கிறேன். என் கையை உனக்கெதிராய் நீட்டி உன்னை பாழிடமாகவும் வெற்றிடமாகவும் மாற்றுவேன். உன் நகர்களை இடிபாடுகளாய் மாற்றுவேன். நீ பாழிடமாயிருப்பாய். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய்.
ஏனெனில் முற்கால பகையை மனத்தில் கொண்டு நீ இஸ்ரவேலரை அவர்களின் துன்ப காலத்தில் அவர்களது தண்டனையின் உச்சகட்டத்தில் வாளுக்கு இரையாக்குமாறு கையளித்தாய். எனவே என்மேல் ஆணை, உன்னை இரத்தப் பழிக்கு கையளிப்பேன். அப்பழி உன்னை தொடரும். நீ இரத்தம் சிந்துதலை வெறுக்காததால் அது உன்னை தொடரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். சேயீர் மலையை பாழிடமாகவும் வெற்றிடமாகவும் மாற்றுவேன். அதன் வழியாய்ச் செல்லும் போக்குவரத்தை நிறுத்துவேன். உன் மலைகளை கொலையுண்டவர்களால் நிரப்புவேன். வாளால் கொல்லப்பட்டோர் உன் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் எல்லா ஓடைகளிலும் வீழ்வர். உன்னை என்றென்றும் பாழிடமாய் ஆக்குவேன். உன் நகரங்கள் குடியற்று போகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வாய். ஆண்டவராகிய நான் அங்கே இருந்தபோதும் நீ இவ்விரு இனங்களும் நாடுகளும் என்னுடையவை, நான் அவற்றை உடைமையாக்கிக் கொள்வேன் எனச் சொன்னாய். எனவே என்மேல் ஆணை, நீ அவர்களுக்கு எதிராக காட்டிய பகைமைக்கும் சினத்திற்கும் பொறாமைக்கும் ஏற்ப நான் உன்னை நடத்துவேன். நான் உன்னை தீர்ப்பிடும் போது அவர்களிடையே என்னை அறியச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அப்போது நீ இஸ்ராயேலின் மலைகளுக்கு எதிராக சொன்ன எல்லா இழி சொற்களையும் ஆண்டவராகிய நான் கேட்டேன் என அறிந்து கொள்வாய். அவை பாழாக்கப்பட்டு விட்டன, இரையாக தரப்பட்டுள்ளன என்று நீ சொன்னாய். நீ எனக்கெதிராய் பெருமை பாராட்டி உன் வாயினால் எனக்கெதிராய் கட்டுப்பாடற்ற சொற்களை உரைத்தாய். அவற்றை நான் கேட்டேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உலகு முழுவதும் மகிழ்வடையும்படி நான் உன்னை பாழாக்குவேன். இஸ்ரவேல் வீட்டாரின் உரிமை சொத்து பாழாக்கப்படுகையில் நீ மகிழ்வடைந்ததால் நானும் உனக்கு அவ்வாறே நடக்கச் செய்வேன். சேயீர் மலையும் ஏதோம் முழுவதும் பாழிடமாகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர்.